To begin the month with Jesus. மாதத்தை ஆண்டவராகிய இயேசுவோடு துவங்குவதுதான் மிகப்பெரிய ஆசீர்வாதம். Amen. Amen. Hallelujah. Hallelujah. Many things would have happened in your life in this last 2 months. கடந்த 2 மாதங்கள் அளவு உங்களுடைய வாழ்க்கையிலே பல காரியங்கள் நிகழ்ந்திருக்கும். But if you deeply analyze it, everything has happened for our good. ஆனால் நாம் ஆழமாக அனைத்து சந்தர்ப்ப சூழ்நிலைகளையும் நாம் யோசித்து அலசி பார்ப்போமானால் நடந்தது யாவும் நம்முடைய நன்மைக்கு எதுவாக தான் நடந்திருக்கிறது. How many of you can say amen? எத்தனை பேர் ஆமென் என்று சொல்ல முடியும்? Hallelujah. Hallelujah. Sometimes God did not fulfill our expectation. சில நேரங்களிலே தேவனாகிய கர்த்தர் நம்முடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றவில்லை. Things did not happen the way we wanted it. காரியங்கள் எப்படி நாம் விரும்பினோமோ அதே போல நடக்கவில்லை. Thank God for it. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி. Amen. Amen. If only things have happened according to what we have planned, we would have landed up in a lot of trouble. நாம் விரும்பினது போல காரியங்கள் மாத்திரம் நடந்திருக்குமானால் நாம் अनेक பிரச்சனைக்குள்ளாக சிக்கிக் கொண்டிருந்திருப்போம். Thank God our heavenly Father is an all wise God. நம்முடைய பரலோக தந்தை அவர் மகா ஞானம் உள்ளவராய் இருக்கிறபடியால் நன்றி. Amen. Amen. All glory and honor to him. அவருக்கே சகல துதி கன மகிமை உரித்தாகுக. Amen. Amen. I was waiting upon the Lord for a word for this morning service. இந்த அதிகாலை ஆராதனைக்காக கர்த்தாவே ஒரு வார்த்தை தாரும் என்று சொல்லி காத்திருந்த பொழுது And I felt the Lord speaking to me one statement. தேவனாகிய கர்த்தர் ஒரு வாக்கியத்தை கொண்டு அடியனோடு பேசுகிறதை உணர்ந்தேன். And the Lord said, your desires shall be granted. உங்களுடைய வாஞ்சைகள் உங்களுக்கு அருளப்படும். Amen. Amen. Your desires shall be granted. உங்களுடைய வாஞ்சைகள் உங்களுக்கு அருள் செய்யப்படும். I know this is a prophetic word to me as well as to this church. இது அடியனுக்கு மாத்திரமல்ல இந்த திருச்சபையாருக்கும் இது ஒரு தீர்க்கதரிசனமான வாக்கிய வார்த்தையாய் வருகிறது என்பதை உறுதியாய் நம்புகிறேன். Because I believe whatever God speaks to me, it is not only for me, it is also for the church. ஏனென்றால் அடியனோடு தேவன் எவைகளை எல்லாம் பேசுகிறாரோ அது அடியனுக்கு மாத்திரமல்ல திருச்சபைக்கும் உரியதா இருக்கிறது. Hallelujah. Hallelujah. Will you turn your Bibles this morning to Psalm 37 and verse 4? 37வது சங்கீதம் 4வது வசனத்திற்கு உங்கள் வேதத்தை திறந்து பார்ப்பீர்களாக. Psalm 37 and verse 4. 37வது சங்கீதம் 4வது வசனம். It's a very familiar text. இது அனைவருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி. Psalm 37 and verse 4. 37வது சங்கீதம் 4வது வசனம். Delight thyself also in the Lord, and he shall give thee the desires of thine heart. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். Amen. Amen. Your desires shall be granted. உங்களுடைய வாஞ்சைகள் உங்களுக்கு அருள் செய்யப்படும். But there is a condition attached to this promise. ஆனால் இந்த வாக்குத்தத்தத்தோடு கூட ஒரு நிபந்தனை வைக்கப்பட்டிருக்கிறது. Amen. Amen. You should delight in the Lord. நீங்கள் கர்த்தரில் மனமகிழ்ச்சியா இருக்க வேண்டும். Let me read this verse from the Amplified Bible. Amplified வேதாகமத்திலிருந்து இந்த வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். Delight thyself also in the Lord, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இரு, and he shall give thee the desires and secret petitions of thine heart. உன் இருதயத்தின் வாஞ்சைகளும் நீங்கள் அந்தரங்கமாய் ஆண்டவரிடத்திலே முறையிடுகிற வேண்டுதல் செய்கிறதான ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் உங்களுக்கு அருள் செய்வாராக. It really blessed my heart. அது உண்மையிலே அடியேனை ஆசீர்வதித்தது. Delight thyself also in the Lord, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, and he shall give thee the desires and the secret petitions of thine heart. உன் இருதயத்தின் வேண்டுதல்களை மாத்திரமல்ல, உங்கள் இருதயத்திலே நீங்கள் அந்தரங்கத்திலே தேவனுக்கு நேராக ஏறெடுக்கிற வேண்டுதல்களை எல்லாம் அவர் உங்களுக்கு அருள் செய்கின்றார். Now we need to understand this verse clearly. இந்த வசனத்தை நாம் தெள்ளந்தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். I like to draw your attention to two words in this verse. இந்த வசனத்திலே இரண்டு வார்த்தைகளுக்கு நேராக உங்களுடைய கவனத்தை அடியேன் ஈர்க்க விரும்புகிறேன். The word delight
and the word desire. முதலாவது மனமகிழ்ச்சி, இரண்டாவது வேண்டுதல்கள். Amen. ஆமென். Desires. வாஞ்சைகள். Amen. ஆமென். Delight and desires. மனமகிழ்ச்சியா இருத்தல், வாஞ்சையா இருத்தல். Now listen to this, church. திருச்சபையார் இதை கவனித்து கேளுங்கள். Nothing wrong in desiring certain things from the Lord. கர்த்தரிடத்திலிருந்து சில காரியங்களை வாஞ்சிப்பது என்பது எந்த ஒரு தவறும் கிடையாது. But our delight must be upon the Lord. ஆனால் நம்முடைய மனமகிழ்ச்சியோ கர்த்தர் பேரில் இருக்க வேண்டும். Now I want you to think of these two words this morning. இந்த காலை வேளையிலே இந்த இரண்டு வார்த்தைகளை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறேன். Don't forget these two words, the words delight and desire. இந்த இரண்டு வார்த்தைகளை மறந்து விட வேண்டாம். ஒன்று மனமகிழ்ச்சி, இரண்டாவது வாஞ்சைகள். I can have a desire for a good ministry. நல்ல ஊழியம் வேண்டும் என்கிற வாஞ்சை எனக்கு இருக்கலாம். But my delight should be upon the Lord. ஆனால் என்னுடைய மனமகிழ்ச்சியோ கர்த்தர் பேரில் இருக்க வேண்டும். Amen. ஆமென். You can have a desire for a good job. நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்று சொல்லி வாஞ்சிக்கலாம். But your delight must be upon the ஆனால் Lord. உங்களுடைய மனமகிழ்ச்சியோ கர்த்தர் பேரில் இருக்க வேண்டும். You can be desirous that God should bless all your endeavors. தேவனாகிய கர்த்தர் நீங்கள் பிரயாசப்படுகிற எல்லா பிரயாசத்தையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்கிற வாஞ்சை இருக்கலாம். But your delight should be upon the Lord. ஆனால் உங்களுடைய மனமகிழ்ச்சியோ கர்த்தர் பேரில் இருக்க வேண்டும். You can have a desire to have a good life partner. நல்ல வாழ்க்கை துணை எனக்கு வேண்டும் என்று சொல்லி நீங்கள் வாஞ்சிக்கலாம். But your delight must be upon the Lord. ஆனால் உங்களுடைய மனமகிழ்ச்சியோ கர்த்தர் பேரில் இருக்க வேண்டும். You can have a desire to have a own house. ஒரு சொந்த வீடு இருக்க ஒரு வாஞ்சை உங்களுக்கு உண்டாகலாம். But your desire, delight must be upon the Lord. ஆனால் உங்களுடைய மனமகிழ்ச்சியோ கர்த்தர் பேரில் இருக்க வேண்டும். Church, I want you to think for a moment. திருச்சபையார் இதை ஒரு க்ஷணம் நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறேன். Why did God fulfill all the desires of David? தாவீதுடைய எல்லா வாஞ்சைகளையும் தேவனாகிய கர்த்தர் ஏன் நிறைவேற்றினார்? Because this man delighted himself in the Lord. ஏனென்றால் இந்த மனுஷன் கர்த்தர் பேரில் மனமகிழ்ச்சியாய் இருந்தான். Amen. ஆமென். So he is writing this Psalm 37 from his own experience. ஆகினால் இந்த 37வது சங்கீதத்தை தன் சொந்த அனுபவத்திலிருந்து அவர் எழுதி கொண்டிருக்கிறார். He says, delight thyself in the Lord and he shall fulfill all your heart's desire. அவர் சொல்லுகிறார், கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். Therefore, ஆகையால் these two words, desire, delight and desire, are very important in our spiritual life. ஆகினால் இந்த இரண்டு வார்த்தைகள், மனமகிழ்ச்சி, வாஞ்சைகள், இந்த இரண்டு வார்த்தைகளும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மிக மிக முக்கியமானதா இருக்கிறது. Now listen to what I'm going to say. இப்போது அடியேன் சொல்ல போவதை தயவு செய்து கவனித்து கேளுங்கள். Today the problem with many God's people is this. இன்றைக்கும் கூட அநேக தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை இதுதான். They have a desire for God, but their heart's delight is on something else. அவர்கள் தேவன் மீது வாஞ்சையா இருக்கிறார்கள், ஆனால் அவருடைய இருதயத்தின் மனமகிழ்ச்சியோ வேறொரு காரியத்தின் மீது இருக்கிறது. Are you able to follow me? நான் சொல்கிறது உங்களுக்கு புரிகின்றதா? What is the problem with God's people today? இன்றைக்கும் தேவ ஜனங்களுக்குள்ளாக இருக்கிறதான பிரச்சனை என்ன? They have a desire for God, தேவன் பேரில் வாஞ்சை இருக்கிறது, but the delight is on something else. ஆனால் அவருடைய மனமகிழ்ச்சியோ வேறொரு காரியத்தின் மீது இருக்கிறது. That's why the desires are not fulfilled. இது நிமித்தமாக தான் அவர்களுடைய வாஞ்சைகள் நிறைவேறுகிறதில்லை. That's why the lives are not blessed. இது நிமித்தமாக தான் அவர்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுகிறதில்லை. Amen. ஆமென். Hallelujah. ஹல்லேலூயா. Your delight should be upon the Lord. உங்களுடைய மனமகிழ்ச்சி கர்த்தர் பேரில் இருக்க வேண்டும். You can have desires. உங்களுக்கு வாஞ்சைகள் பல இருக்கலாம். Amen. ஆமென். That's not wrong. அது தவறே கிடையாது. But the Lord says your delight must be upon me. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுடைய மனமகிழ்ச்சி என் பேரில் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். You must clearly able to draw a line of demarcation between your desires and your delight. உங்களுடைய வாஞ்சைகளுக்கும் உங்களுடைய மனமகிழ்ச்சிக்கும் இடையே அந்த வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறதான அந்த கோட்டை நீங்கள் தெளிவாக வகுத்துக் கொள்ள வேண்டும். How it should be. அது எப்படி இருக்க வேண்டும்? I can have desires, but my heart's delight should be upon my God. எனக்குள்ளாக வாஞ்சைகள் இருக்கலாம், ஆனால் என்னுடைய இருதயத்தின் மனமகிழ்ச்சியோ கர்த்தர் பேரில் மாத்திரமே இருக்க வேண்டும். Sister, brother, சகோதரே, சகோதரியே, what are your desires today? இன்றைக்கும் கூட உங்களுடைய வாஞ்சைகள் தான் என்னென்ன? It all depends upon whom you are delighted in.
நீங்கள் யார் பேரில் மனமகிழ்ச்சியாய் இருக்கிறீர்கள் என்பதை பொறுத்து தான் இருக்கிறது. Amen. Amen. If you can take a decision this month, இந்த மாதத்திலே ஒரு தீர்மானம் எடுக்க கூடுமானால், Lord, you are my heart's delight. கர்த்தாவே, நீரே என் இருதயத்தின் வாஞ்சை, You are my joy. நீர்தான் என்னுடைய மகிழ்ச்சி ஆண்டவரே. Amen. Try this and see in your life. உங்கள் உள்ளத்து வாழ்க்கையில் இதை அபியாசப்படுத்தி பாருங்கள். When God becomes your heart's delight, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய இருதயத்தின் மன மகிழ்ச்சியாய் மாறுவாரானால், He will fulfill all your desires. அவர் உங்களுடைய இருதயத்தின் வாஞ்சைகள் அனைத்தையும் நிறைவேற்றி முடிப்பார். The Bible says the joy of the Lord is my strength. வேதம் சொல்கிறது கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியாய் இருப்பதே என்னுடைய பலனாய் இருக்கிறது. ஆமென். Now read that verse, you will understand. இப்போ இந்த வசனத்தை வாசித்து பாருங்கள், உங்களுக்கு நன்றாக புரியும். Psalm 37 verse 4. 37வது சங்கீதம் 4வது வசனம். Delight thyself also in the Lord, and He shall give thee the desires of thine heart. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை வாஞ்சைகளை உனக்கு அருள் செய்வார். What do we understand? இதிலிருந்து எதை புரிந்து கொள்ளுகிறோம்? Your delight determines your desire. உங்களுடைய மனமகிழ்ச்சி தான் உங்களுடைய வாஞ்சைகளை நிர்ணயிக்கிறது. Amen. Amen. Your delight determines your desire. உங்களுடைய மனமகிழ்ச்சி தான் உங்களுடைய வாஞ்சைகளை நிர்ணயிக்கிறது. Amen. Amen. David was delighted in the Lord and not upon the throne. தாவீது கர்த்தர் பேரில் தான் அவன் மனமகிழ்ச்சியா இருந்தாரே ஒழிய சிங்காசனத்தின் பேரில் அல்ல. Just think of this, church. திருச்சபையாரது யோசித்து பாருங்கள். Even after being anointed as a king of Israel, இஸ்ரவேலின் மீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட பிற்பாடும் கூட his delight was only upon his God. அவனுடைய மனமகிழ்ச்சியோ கர்த்தர் பேரில் மட்டுமே இருந்தது. You know what he says in Psalm 84 verse 10? 84வது சங்கீதம் 10வது வசனத்தில் அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? Psalm 84 verse 10. 84வது சங்கீதம் 10வது வசனம். For a day in thy courts is better than 1,000. I'd rather be a doorkeeper in the house of my God than to dwell in the tents of wickedness. 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதே தெரிந்து கொள்ளுவேன். Can you just imagine this man's delight? இந்த மனுஷனுடைய மன மகிழ்ச்சி உங்களாலே கற்பனை செய்து பார்க்க முடிகிறதா? Amen. God's presence was his delight. தேவனுடைய திரு சமூகமே இந்த நபருடைய மன மகிழ்ச்சியா இருந்தது. He says, I would rather be a doorkeeper in the house of my God. அவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆலயத்திலே நான் வாசல் காக்கிறவனாய் இருப்பேன். Oh brother, sister. என் சகோதரனே சகோதரியே, why did David say that he would rather be a doorkeeper? நான் கர்த்தருடைய வாசற்படியில் காத்திருக்கிறவனாய் இருப்பேன் என்று ஏன் சொன்னார்? Because in the Old Testament, என்றால் பழைய ஏற்பாட்டிலே even a king cannot enter into the holy place. ஒரு ராஜாவானாலும் சரி அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக பிரவேசிக்க கூடாது. Only a priest can enter into the holy place. ஒரு ஆசாரியர் மட்டுமே தான் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்க கூடும். Can you imagine a king of Israel taking delight to be a doorkeeper in the house of God? இஸ்ரவேலின் ராஜாவானவர் கர்த்தருடைய வாசலை காக்கிறவனாக வாஞ்சிக்கிறதை, மனமகிழ்ச்சியா இருக்கிறதை உங்களால கற்பனை செய்து பார்க்க முடிகிறதா? Can you imagine the king of Israel saying, I want to be a watchman in the house of God? கர்த்தருடைய வீட்டிலே நான் ஒரு வாட்ச்மேன் ஆக இருக்க விரும்புகிறேன் என்று ஒரு இஸ்ரவேலின் ராஜா சொல்லுகிறதை உங்களால கற்பனை செய்து பார்க்க முடிகிறதா? Think of his heart's delight for the Lord. கர்த்தர் பேரில் அவர் கொண்டிருந்த மனமகிழ்ச்சியை சற்று யோசித்து பாருங்கள். He says in Psalm 27 verse 4, 27வது சங்கீதம் 4வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், one thing have I desired of the Lord, that I will seek after, that I may dwell in the house of the Lord all the days of my life, to behold the beauty of the Lord and to inquire in his temple. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். His delight was upon God. அவருடைய மன மகிழ்ச்சி கர்த்தர் பேரில் இருந்தது. His eyes were not upon the throne. அவருடைய கண்கள் சிங்காசனத்தின் மீது பதிக்கப்படவில்லை. But his eyes were fixed upon his God. அவருடைய கண்கள் யாவும் தன் தேவனாகிய கர்த்தர் மீதே பதிக்கப்பட்டிருந்தது. Church, on the other hand, மறுபுறத்திலே திருச்சபையாரே, think of Lucifer for a moment. லூசிபரை சற்று யோசித்து பாருங்கள். Initially Lucifer had his eyes upon the Lord. ஆரம்பத்திலே லூசிபருடைய கண்கள் தேவன் மீதுதான் இருந்தது. But slowly his eyes turned
away from God and upon the throne. கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய உள்நோக்கமானது கவனமானது தேவனை விட்டு அந்த தேவனுடைய சிங்காசனத்தின் மீது பதிக்கப்பட்டது. But David was different. ஆனால் தாவீதோ வித்தியாசமானவராய் இருந்தார். His eyes were always upon the Lord. அவருடைய கண்கள் எப்பொழுதுமே தேவனையே நோக்கி கொண்டிருந்தது. Therefore God made him to sit on the throne as long as he desired. ஆகினாலே தாவீது வாஞ்சித்த வரைக்கும் தேவனாகிய கர்த்தர் தாவீதை சிங்காசனத்தின் மீது வீற்றிருக்க செய்தார். I always think on this line. இந்த வாக்கியத்தை அடியேன் எப்பொழுதுமே யோசித்து பார்ப்பேன். All the other kingdoms were either taken or won from other kings because of death or defeat. எல்லா ராஜாக்களை மற்ற எல்லா ராஜாக்களை பார்க்கும் பொழுது அவர்களுடைய ராஜ்யமானது அவர்களுடைய மரணத்தினாலோ அல்லது அவர்கள் தோல்வியினாலோ சத்துருக்கள் அவர்களை கைப்பிடித்தபடினாலோ சிறையாக்கி கொண்டபடினாலோ தங்கள் ராஜ்யத்தை இழந்து போனார்கள் அல்லது எடுக்கப்பட்டது. But David was the only king in the history of Israel who gave his kingdom to his son Solomon. ஆனால் தாவீது மாத்திரமே ஒரே ஒரு ராஜாவாக தான் உயிரோடு இருக்கும்போதே தன்னுடைய ராஜ்யபாரத்தை தன்னுடைய மகனாகிய சாலமோனுக்கு கொடுத்தார். It was not taken away from him. தாவீதிடத்திலிருந்து அந்த ராஜ்யபாரம் பறிக்கப்படவில்லை, எடுக்கப்படவில்லை. David gave his kingdom to his son Solomon. தாவீது தன்னுடைய ராஜ்யத்தை தன் குமாரனாகிய சாலமோனுக்கு கொடுத்தார். Now brother sister, சகோதரனே சகோதரியே, how can we prove our delight to the Lord? நம்முடைய மனமகிழ்ச்சியை கர்த்தர் பேரில் இருக்கிறதை எப்படி நாம் நிரூபித்து காண்பிக்க முடியும்? Will you turn a Bible for a moment to Isaiah 58? ஏசாயா 58வது அதிகாரத்திற்கு நம்முடைய வேதாகமத்தை சற்று திருப்பி பார்ப்போம். Isaiah chapter 58. ஏசாயா 58வது அதிகாரம். It's again a well-known verse. அனைவருக்கும் தெரிந்த ஒரு வசனம். Verses 13 and 14. வசனங்கள் 13 14. Mark it in your Bible. உங்கள் வேதத்தில் இதை குறித்துக் கொள்ளுங்கள். Isaiah chapter 58. ஏசாயா 58வது அதிகாரம். Verses 13 and 14. வசனங்கள் 13 14. If thou turn away thy foot from the Sabbath, from doing thy pleasure on my holy day, and call the Sabbath a delight, the holy of the Lord honorable, and shall honor him, not doing thine own ways, not finding thine own pleasure, not speaking thine own words, then shalt thou delight thyself in the Lord, and I will cause thee to ride upon high places of the earth, and feed thee with the heritage of Jacob thy father, for the mouth of the Lord had spoken it. என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மேன்மையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. Hallelujah. Hallelujah. Blessed be the name of the Lord. கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்திரிக்கப்படுவதாக. Amen. Amen. God is talking about the Lord's day. தேவனாகிய கர்த்தர் கர்த்தருடைய நாளை குறித்து சொல்லுகிறார். If you are really delighted in the Lord, நீங்கள் உண்மையிலே மெய்யாகவே கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருப்பீர்களானால், amen, you will honor the Lord's day. நீங்கள் கர்த்தருடைய ஓய்வு நாளை கனப்படுத்துவீர்கள். You will not do any of your own things on that day. அந்த ஓய்வு நாளிலே உங்கள் சொந்தமான எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டீர்கள். Hallelujah. Hallelujah. And you will not speak your own things. நீங்கள் உங்கள் சொந்த பேச்சை பேச மாட்டீர்கள். Amen. Amen. But you will be in the house of the Lord to honor God and glorify God, to prove that you are delighted in the Lord. தேவனை கனப்படுத்தும்படியாக தேவன் பேரில் நீங்கள் அவருக்கு பயபக்தியை காண்பிக்கும்படியாக கர்த்தருடைய ஆலயத்திலே வந்து தேவன் பேரில் மனமகிழ்ச்சியாய் இருக்கிறதை நீங்கள் நிரூபித்து காண்பிப்பீர்கள். Glory to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. The Bible talks about a song sung by Judah. யூதா பாடினதான ஒரு பாடலை குறித்து வேதம் சொல்லுகிறது. If you turn the Bible to Isaiah 26. ஏசாயா 26வது அதிகாரத்தை திறந்து பார்ப்பீர்களானால், Isaiah chapter 26. ஏசாயா 26வது அதிகாரம் Verse 1. 1வது வசனம். In that day shall this song be sung in the land of Judah. அக்காலத்திலே யூதா தேசத்தில் பாடப்படும் பாட்டாவது. What is this song? அந்த பாடல் தான் என்ன? See verse 9. 9வது வசனத்தை பாருங்கள். With my soul have I desired thee in the night, yeah, with my spirit within me will I seek thee early. For when thy judgments on the earth
the inhabitants of the world will learn righteousness. என் ஆத்துமா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது, எனக்குள் இருக்கிற என் ஆவியால் அதிகாலையிலும் உம்மை தேடுகிறேன். உம்முடைய நியாய தீர்ப்புகள் பூமியிலே நடக்கும் பொழுது பூச்சக்கரத்து குடிகள் நீதியை கற்றுக்கொள்வார்கள். This is a song of Judah. இதுதான் யூதாவினுடைய சங்கீதமா இருக்கிறது. Song of Judah. யூதாவின் பாட்டா இருக்கிறது. This is a song of every true worshipper. ஒவ்வொரு ஆராதனைக்காரனுடைய பாடல் இதுதான். Lord, you are my joy. கர்த்தாவே நீரே என்னுடைய மகிழ்ச்சி. In the night you are my joy. இரவிலே நீரே என்னுடைய மகிழ்ச்சி. And my spirit within me will seek thee early in the morning to worship your God. எனக்குள் இருக்கிற என் ஆவியால் அதிகாலையிலே உம்மை தேடுகிறேன். Oh God's people. ஓ தேவ ஜனமே. The greatest commandment in the Bible is love the Lord thy God with all thy heart, with all thy soul, with all thy mind and with all thy strength. வேதாகமத்தில் உள்ள தலையாய கட்டளை என்ன? உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு இருதயத்தோடும் உன் முழு சிந்தையோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. Amen. ஆமென். Hallelujah. Hallelujah. The exhortation to you this morning. இந்த காலை வேளையில உங்களுக்கு வருகிறதான புத்திமதி என்னவெனில், On the very first day of this month of March, மார்ச் மாதத்தினுடைய முதல் தேதியிலே take delight in your God. உங்கள் தேவனுக்குள் மன மகிழ்ச்சியாயிருங்கள். Hallelujah. Hallelujah. Let your Lord, your God, your Savior who died for you on the cross of Calvary be your heart's delight. உங்களுக்காக மரித்து கல்வாரி சிலுவையிலே தியாகம் ஈந்த அந்த தேவனாகிய கர்த்தரே உங்களுடைய இருதயத்தின் மன மகிழ்ச்சியாயிருப்பாராக. Amen. ஆமென். When Jesus Christ spoke about his death to his disciples, தம்முடைய மரணத்தை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களிடத்தில் பேசின பொழுது he said something very important. மிக மிக முக்கியமானதொன்றை அவர் சொன்னார். Let me just give you this secret. If you apply it to your life, you will be abundantly blessed. இந்த ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். இது உங்களுடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்தி பார்ப்பீர்களானால் உங்களுடைய வாழ்க்கை அபரிதமாய் ஆசீர்வதிக்கப்படும். Turn the Bible for a moment to John's Gospel. யோவான் எழுதின சுவிசேஷத்துக்குள் வேதத்தை திறந்து பாருங்கள். Chapter 16. 16வது அதிகாரம். Verses 22 and 23. வசனங்கள் 23 24. Amen. ஆமென். John's Gospel chapter 16. யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம். Verses 22 and 23. வசனங்கள் 22 23. Words of Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகள். And ye now therefore have sorrow, but I will see you again, and your heart shall rejoice, and your joy no man taketh from you. அதுபோல நீங்களும் இப்பொழுது துக்கம் அடைந்திருக்கிறீர்கள். நான் மறுபடியும் உங்களை காண்பேன். அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான். Now see verse 23. 23வது வசனத்தை பாருங்கள். It's very important. மிக மிக முக்கியம். And in that day ye shall ask me nothing. அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள். Amen. ஆமென். When you see me, நீங்கள் என்னை பார்க்கும் பொழுது, the Lord says, I will come again. நான் கர்த்தர் சொல்கிறார், நான் மறுபடியும் வருவேன். And when you see me, நீங்கள் என்னை காணும் பொழுது, in that day, அந்த நாளிலே you shall ask me nothing. நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள். Amen. ஆமென். Why? ஏன்? Because the Lord says, காரணம் கர்த்தர் சொல்லுகிறார், when you see me, நீங்கள் என்னை பார்க்கும் பொழுது you will be so very delighted in me. நீங்கள் என் பேரிலே அவ்வளவு அளவு கடந்த மனமகிழ்ச்சி கொள்ளுவீர்கள். And you will be so very satisfied in me. என்னை பார்த்த உடனே உங்களுக்கு மிகுந்த திருப்தி உண்டாகிவிடும். And you will have nothing in your mind to ask me. என்னிடத்திலே கேட்பதற்கு உங்களுடைய மனதிலே ஒன்று கூட இருக்காது. Hallelujah. 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 The Lord says, I will come again. கர்த்தர் சொல்கிறார், நான் மறுபடியும் வருவேன். And when you see me, நீங்கள் என்னை காணும் பொழுது you will not ask me for anything else. என்னிடத்திலே நீங்கள் ஒன்றையும் கேட்க மாட்டீர்கள். Amen. ஆமென். Because you will be so very delighted and satisfied in me. ஏனென்றால் என்னை கண்டவுடனே என்னிலே நீங்கள் முழுவதுமாக திருப்தி அடைந்து நிறைந்து விடுவீர்கள். After saying that, இதை சொல்லிவிட்ட பிற்பாடு, see what Jesus says in that very same verse. அதே வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் பாருங்கள். After saying that, அதை சொல்லிவிட்ட பிற்பாடு, he says, verily, verily, I say unto you, whatsoever ye shall ask the Father in my name, he will give it to you. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்திலே கேட்டுக்கொள்வது எதுவோ அது அவர் உங்களுக்கு தருவார். How many of you understand?
எத்தனை பேர் இதை புரிந்து கொள்கிறீர்கள்? I will come again. நான் மறுபடியும் வருவேன். When you see me, நீங்கள் என்னை காணும் பொழுது you will not ask anything. எதை ஒன்றையும் என்னிடத்திலே கேட்க மாட்டீர்கள். You will be so very delighted and satisfied in me. என்னிலே நீங்கள் உண்மையிலே மனமகிழ்ச்சியாகி திருப்தி அடைவீர்கள். You know what God is saying? தேவனாகிய கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றால், if you live like that in this world now, இப்பொழுது இதே போல இந்த உலகத்திலே வாழ்வீர்களானால், amen, amen, whatsoever ye shall ask the Father in my name, it will be given to you. நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். I don't know how many of you understand. இதை எத்தனை பேர் புரிந்து கொண்டீர்கள் என்பது அடியேனுக்கு தெரியாது. I will come again. நான் மறுபடியும் வருவேன். And when you see me, நீங்கள் என்னை காணும் பொழுது you will not ask me anything. ஒன்றையும் என்னிடத்திலே கேட்க மாட்டீர்கள். Amen. He's talking about the future. எதிர்காலத்தை குறித்து அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். And the Lord says, கர்த்தர் சொல்லுகிறார், if you live like that today in this world, இந்த உலகத்திலே இப்படியாக இன்றைக்கு வாழ்வீர்களானால், amen, amen, if you say, Lord, you are my only heart's delight, I don't feel asking you anything else, amen, if you live like that in this world today, ஆண்டவரே என்னுடைய இருதயத்தின் ஒரே மனமகிழ்ச்சி நீர்தான் எனக்கு வேண்டும், உம்மிடத்தில் நான் வேற எதையும் கேட்க மாட்டேன், ஒன்றையும் கேட்க மாட்டேன் என்று சொல்லி இப்படியாக இன்றைக்கு நாம் வாழ்வோமானால், amen, amen, the Lord says, Father will give you all your heart's desire. கர்த்தர் சொல்லுகிறார், பிதாவாகிய தேவன் உங்களுடைய இருதயத்தின் வாஞ்சைகள் அனைத்தையும் அவர் உங்களுக்கு அருள் செய்வார். Hallelujah. Hallelujah. Sister, brother, சகோதரனே சகோதரியே, take a decision in your heart. உங்கள் இருதயத்தில் ஒரு தீர்மானம் எடுங்கள். Lord, I know you will come one day. ஆண்டவரே, ஒரு நாளில் அல்ல ஒரு நாளில் நிச்சயமாய் நீர் வருவீர் என்பதை அறிவேன். Not only on that day, அந்த நாளில் மாத்திரமல்ல ஆண்டவரே, even today, இன்றைக்கு கூட சொல்லுகிறேன், you are my delight, God. நீர் மட்டும்தான் என்னுடைய மன மகிழ்ச்சி ஐயா. I don't feel asking you anything else other than you, Lord. உம்மை தவிர்த்து நான் வேறு ஒன்றையும் கேட்கிறதற்காக என்னுடைய மனதிலே ஒன்றுமே இல்லை ஐயா. Amen. Amen. Hallelujah. Hallelujah. To such people the Lord says, அப்படிப்பட்ட ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், all your desires shall be granted. உங்களுடைய வாஞ்சைகள் யாவும் உங்களுக்கு அருள் செய்யப்படும். Even without asking. நீங்கள் கேட்பதற்கு முன்பதாகவே. Because he is able to do exceedingly and abundantly more than what he has or possibly think of. நாம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் செய்கின்றவர் அவராயிருக்கிறார். How many of you believe this morning? இந்த காலையில் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? Glory and honor to God. மகிமையும் கனமும் நம் தேவன் ஒருவருக்கே. Amen. Amen. Let me share with you 5 thoughts very briefly. மிக சுருக்கமாக உங்களிடத்தில் 5 குறிப்புகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். We will not have time to go into the details. ஆழமாய் செல்வதற்கு நமக்கு நேரம் இல்லாமல் போகும். Let me just give you the thoughts, you can meditate on it. ஆனாலும் கூட உங்களுக்கு கருத்துக்களை அடியேன் சொல்லுகிறேன், நீங்கள் சென்று தியானித்து பாருங்கள். 5-fold blessings when you really, hallelujah, take delight in the Lord. கர்த்தர் பேரில் உண்மையாகவே மனமகிழ்ச்சி கொள்ளும் பொழுது 5 மடங்கான ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறீர்கள். Number 1, முதலாவது divine deliverance. தெய்வீக விடுதலை. The first blessing when you delight yourself in the Lord is divine deliverance. கர்த்தர் பேரில் மனமகிழ்ச்சியாய் இருக்கும் பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்கிற முதல் ஆசீர்வாதம் தெய்வீக விடுதலை. Let me show you a scripture taken from Matthew's Gospel chapter 15. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு வேத பகுதியை உங்களுக்கு காண்பிக்கிறேன். Matthew's Gospel chapter 15 verse 28. மத்தேயு சுவிசேஷம் 15வது அதிகாரம் 28வது வசனம். See what the Lord Jesus Christ says to this Canaanite woman. இந்த கானானிய ஸ்திரீயை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் என்பதை பாருங்கள். Matthew's Gospel chapter 15 verse 28. மத்தேயு 15வது அதிகாரம் 28வது வசனம். Then Jesus answered and said unto a woman, O woman, great is thy faith, be it unto thee even as thou wilt. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். Amen. ஆமென். And a daughter was made whole from the very hour. அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். In other words, மறு வார்த்தையிலே Jesus said, your desires shall be granted. உன்னுடைய வாஞ்சைகள் உனக்கு நிறைவேற்றப்படும். Amen. ஆமென். Be it unto thee even as thou hast desired. நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது. What is the secret, brother, sister? சகோதரனே சகோதரி, இதற்கான ரகசியம் என்ன? This Canaanite woman
delighted herself in the Lord. இந்த கானானிய ஸ்திரீயோ ஆண்டவர் இயேசுவின் பேரில் மனமகிழ்ச்சியாய் இருந்தாள். So the Lord said, ஆகையாலே கர்த்தர் சொன்னார், be it unto thee even as thou wilt. நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகக்கடவது என்று ஆண்டவர் சொன்னார். Now how do I say that she delighted in the Lord? இவள் கர்த்தர் பேரில் மனமகிழ்ச்சியாய் இருந்தாள் என்பதை எப்படி என்னால் சொல்ல முடிகிறது? The Bible says she worshipped him. வேதம் சொல்கிறது அவள் கர்த்தரை பணிந்து கொண்டாள். She worshipped him. ஆண்டவரை ஆராதித்தாள். Amen. Amen. We know that she was in a terrible distress. அவள் கொடிய நெருக்கடியில் இருந்ததை நாம் அறிந்திருக்கிறோம். We all know that her daughter was seriously, grievously vexed with the evil spirit. அவளுடைய மகள் பிசாசினாலே கொடிய வேதனைக்குள்ளாகப்பட்டிருக்கிறதை அறிந்திருக்கிறோம். But the Bible says in verse 25, ஆனால் 25வது வசனத்திலே வேதம் சொல்லுகிறது, then she came and worshipped Jesus. அவள் வந்து ஆண்டவர் இயேசுவை ஆராதித்தாள். Hallelujah. Hallelujah. Amen. Amen. Can you just imagine a plight? அவளுடைய நிர்கதியை சற்று கற்பனை செய்து பார்க்க முடிகிறதா? Her daughter was in a terrible state. அவளுடைய மகளோ பயங்கரமான சூழ்நிலையிலே சிக்கிக் கொண்டிருந்தாள். But what did she do when she came to Jesus? ஆனால் ஆண்டவர் இயேசுவை இவள் சந்திக்க வந்தபோது இவள் என்ன செய்தாள்? She worshipped Jesus. அவர் ஆண்டவர் இயேசுவை பணிந்து ஆராதித்தாள். Now listen to me carefully. தயவு செய்து சொல்வதை கவனித்து கேளுங்கள். She had a desire. அவளுக்குள்ளாக வாஞ்சையில் இருந்தது. What was her desire? அந்த வாஞ்சை என்ன? A desire was that a daughter should be delivered. அவளுடைய மகள் விடுதலையாக்கப்பட வேண்டும் என்கின்ற வாஞ்சை அவளுக்குள்ளாக இருந்தது. But ஆனால் her heart's delight was upon the Lord. ஆனால் அவளுடைய இருதயத்தின் மனமகிழ்ச்சியோ கர்த்தர் பேரில் இருந்தது. Hope you follow me this morning. நான் சொல்வது உங்களுக்கு புரிகின்றது என்று நினைக்கின்றேன். She had a desire that her daughter should be delivered. தன்னுடைய மகள் விடுதலை ஆக்கப்பட வேண்டும் என்கின்ற வாஞ்சை அவளுக்குள்ளாக இருந்தது. But her heart's delight was on the Lord Jesus. ஆனால் அவளுடைய இருதயத்தின் மனமகிழ்ச்சியோ ஆண்டவராகிய இயேசுவின் பேரில் இருந்தது. Therefore she worshipped him. ஆகினால் அவரை இவள் ஆராதித்தாள். And therefore her desire was granted and her daughter was delivered. ஆகினாலே அவளுடைய வாஞ்சைகள் அவளுக்கு அருள் செய்யப்பட்டு அவளுடைய மகள் சொஸ்தமானாள். Oh dear church. அருமையான சபையாரே, No matter whatever your situations are, உங்களுடைய சூழ்நிலைகள் எப்பேற்பட்டதா இருந்தாலும் பரவாயில்லை, delight yourself in the Lord. உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாயிருங்கள். God will bring about supernatural deliverance in your life. தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே இயற்கைக்கு அப்பாற்பட்ட விடுதலையை கட்டளையிடுவார். How many of you believe this morning? இந்த காலை வேளையில் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? Hallelujah. Hallelujah. This is also true with Jairus, the ruler of the synagogue. ஜெப ஆலய தலைவனாகிய எபிரனுடைய வாழ்க்கையிலும் இது உண்மையாய் இருக்கிறது. When he came to Jesus, ஆண்டவர் இயேசுவிடத்திலே அவன் வந்த பொழுது the Bible says he bowed down and worshipped the Lord. வேதம் சொல்கிறது அவன் குனிந்து ஆண்டவர் இயேசுவை ஆராதித்தான். But what was his condition, situation? ஆனால் அந்த எபிரனுடைய நிஜ நிலைமை சூழ்நிலை எப்படி இருந்தது? His daughter was in the death bed at home. வீட்டிலே அவனுடைய மகள் மரண தருவாயிலே இருந்தாள். Amen. ஆமென். But this man coming to Jesus and worshiping him. ஆனால் இந்த மனுஷனோ வந்து ஆண்டவர் இயேசுவை ஆராதிக்கும்படியாய் வருகின்றார். Hallelujah. Hallelujah. We all know that Jesus did a miracle in that home, raising up his dead daughter. மரித்து போன அவனுடைய மகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்ப்பித்து ஒரு அற்புதத்தை செய்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். Amen. ஆமென். In both these cases, இந்த இரண்டு சம்பவங்களிலே பார்க்கும் பொழுது in the life of Canaanite woman அந்த கானானிய ஸ்திரீனுடைய வாழ்க்கையிலும் சரி, and in the life of Jairus, எபிரனுடைய வாழ்க்கையிலும் சரி, amen, both the daughters were miraculously delivered. இந்த இரண்டு பேருடைய மகள்களும் அற்புத விதமாய் விடுதலையாக்கப்பட்டார்கள். What is the secret? ரகசியம் என்ன? The heart's delight was Jesus. அவளுடைய இருதயத்தின் மன மகிழ்ச்சியோ ஆண்டவராகிய இயேசுவின் பேரில் இருந்தது. My dear friend, அருமையான நண்பரே, do you want a deliverance in your family situation? உங்களுடைய குடும்ப சூழ்நிலைகளிலே உங்களுக்கு ஒரு விடுதலை வேண்டுமா? Delight yourself in the Lord. கர்த்தர் பேரில் மனமகிழ்ச்சியாயிருங்கள். And prove your heart's delight to the Lord by worshiping him in times of distress. நெருக்கடி நேரத்திலே தேவனாகிய கர்த்தரை ஆராதிப்பதின் மூலமாக உங்களுடைய மனமகிழ்ச்சி கர்த்தர் பேரில் இருக்கிறதை நிரூபித்து காண்பியுங்கள். Even in times of trouble. உங்களுடைய கஷ்டத்தின் வேளையிலும் கூட, Lord, my mind is not on the trouble. ஆண்டவர் என்னுடைய சிந்தை, என்னுடைய கவனம் என்னுடைய பிரச்சனையின் மீது அல்ல,
But my mind is on you, God. என்னுடைய சிந்தை யாவும் உம் பேரில் இருக்கிறது ஆண்டவரே. Amen. I have a problem. என்னிடத்தில் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது. But my mind is not on the problem. ஆனால் என் மனமோ சிந்தையோ அந்த பிரச்சனையில் அல்ல. My mind is not on the daughter who is grievously vexed with the devil. அசுத்த ஆவியினால் பிடிக்கப்பட்டு சித்திரவதைக்குள்ளாய் இருக்கிற என்னுடைய மகள் மீது என்னுடைய சிந்தை அல்ல. My mind is not on my daughter who is in the deathbed. மரண தருவாயிலே மரண படுக்கையிலே கிடக்கிற என்னுடைய மகளின் மீது என்னுடைய சிந்தை அல்ல. My mind is on you, God. என்னுடைய சிந்தை உம் மீது தான் இருக்கிறது I ஆண்டவரே. will worship you, God. நான் உம்மை ஆராதிப்பேன் ஆண்டவரே. Friend, try this and see in your life. நண்பரே, இதை உங்களுடைய வாழ்க்கையிலே முயற்சி செய்து பாருங்கள். This month இந்த மாதத்திலே you will experience supernatural deliverance. உங்களுடைய வாழ்க்கையிலே இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு விடுதலையை நீங்கள் அனுபவிப்பீர்கள். Hallelujah. ஹல்லேலூயா. Number 2. இரண்டாவது, The second blessing that comes when you delight yourself in the Lord. கர்த்தர் பேரில் மனமகிழ்ச்சியா இருக்கும் பொழுது உங்களுக்கு வருகின்றதான இரண்டாவது ஆசீர்வாதம் Divine jubilance. தெய்வீக மகிழ்ச்சி. Divine jubilance. தெய்வீக மகிழ்ச்சி. We all know that Esther delighted in the king and not in the splendor of the kingdom. எஸ்தர் ராஜாவிலே தான் மனமகிழ்ச்சியா இருந்தாலே ஒழிய அந்த ராஜ்யபாரத்தினுடைய மகத்துவத்தின் மீது அல்ல. Hallelujah. Hallelujah. Will you turn a Bible this morning to the book of Esther, chapter 2 and verse 13? எஸ்தரின் புத்தகம் சரித்திரம் 2வது அதிகாரத்திற்கு உங்கள் வேதத்தை திறந்து வைத்துக் கொள்வீர்களாக. Esther chapter 2 and verse 13. எஸ்தர் 2வது அதிகாரம் 13வது வசனம். Then thus came every maiden unto the king, whatsoever she desired was given her to go with her out of the house of the women unto the king's house. இப்படி ஜோடிக்கப்பட்ட பெண் ராஜாவினிடத்திலே பிரவேசிப்பாள். கன்னிமாடத்தில் இருந்து தன்னோட கூட ராஜ அரண்மனைக்கு போக அவள் தனக்கு வேண்டுமென்று கேட்பவைகளை எல்லாம் அவளுக்கு கொடுக்கப்படும். Note that phrase, whatsoever she desired was given her. அவள் தனக்கு வேண்டுமென்று கேட்பவைகள் எல்லாம் அவளுக்கு கொடுக்கப்படும். But what is the speciality about Esther? ஆனால் எஸ்தரை குறித்ததான விசேஷம் என்ன? See verse 15. 15வது வசனத்தை பாருங்கள். She required nothing. அவள் ஒன்றையும் கேட்கவில்லை. Amen. Do you find that in your Bible? அதை உங்களுடைய வேதத்திலே பார்க்க முடிகிறதா? The middle part of verse 15. அந்த 15வது வசனத்தினுடைய மைய பகுதி. She required nothing. அவள் ஒன்றையும் கேட்கவில்லை. Hallelujah. Hallelujah. Glory to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. She only delighted herself in the king. அவள் ராஜாவின் பேரில் மாத்திரமே மகள மகிழ்ச்சியா இருந்தாள். Church, how many of you know? எத்தனை பேர் அறிந்திருக்கிறீர்கள் சபையாரே? Twice the king asked Esther. எஸ்தரை பார்த்து 2 விசை ராஜா கேட்டார். Esther, what is thy petition? எஸ்தர், உன் வேண்டுதல் என்ன? What is her request? உன்னுடைய விண்ணப்பம் தான் என்ன? It shall be even given thee to half of the kingdom. உனக்கு அருள் செய்யப்படுவது மாத்திரமல்ல, ராஜ்யபாரத்தின் பாதி மட்டும் உனக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னார். Amen. ஆமென். Esther said, I don't want your kingdom. எஸ்தர் சொன்னாள், உம்முடைய ராஜ்யம் எனக்கு வேண்டாம். King, ராஜாவே, I want to have fellowship with you. உம்மோடு கூட நான் ஐக்கியம் கொள்ள விரும்புகிறேன். I'm not interested in kingdom. உம்முடைய ராஜ்யபாரத்திலே ராஜ்யத்திலே எனக்கு விருப்பம் இல்லை. I want you. நீர்தான் எனக்கு வேண்டும். I want you. நீர்தான் எனக்கு வேண்டும் ராஜாவே. I want to have fellowship with you. உம்மோடு கூட ஐக்கியம் கொள்ள விரும்புகிறேன். Oh king, ஓ ராஜாவே, you must come to the banquet which I have prepared for you. நான் உமக்காக ஆயத்தம் பண்ணின விருந்திற்கு நீர் வர வேண்டும். Church, I want you to think for a moment. திருச்சபையார், இதை நீங்கள் சற்று யோசித்து பார்க்க When விரும்புகின்றேன். the king asked Esther, what is thy petition? எஸ்தர் ராஜாத்தியை பார்த்து ராஜா கேட்டார், உன்னுடைய வேண்டுதல் என்ன என்று கேட்ட பொழுது, Our own people, Jewish nation was at stake. அவளுடைய சொந்த ஜனம் யூத குலமானது மிகவும் ஆபத்தான நிலையில் இருந்தார்கள். They were in great sorrow. அவர்கள் மிகுந்த துக்கத்திலே இருந்தார்கள். But she knew one thing. ஆனால் ஒன்றை இவள் அறிந்திருந்தாள். If I delight in the king, நான் என் ராஜாவின் பேரில் மனமகிழ்ச்சியா இருப்பேனானால், king will grant all my desires. என் ராஜா என்னுடைய வாஞ்சைகள் யாவையும் கொடுத்து விடுவார். Friend, that is a secret. நண்பரே, இதுதான் ரகசியமா இருக்கிறது. She knew only one thing. ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் அறிந்திருந்தாள். If I delight in the king, என் ராஜா பேரிலே மனமகிழ்ச்சியா இருப்பேனானால், my king will grant all my desires. என்னுடைய ராஜா என்னுடைய வாஞ்சைகள் அனைத்தையும் கொடுத்து விடுவார். Now listen to me. திருச்சபையாரை கவனியுங்கள். She had a desire to see her people spared. தன் குல ஜனங்கள் காக்கப்பட வேண்டும் என்கின்ற வாஞ்சை அவளுக்கு இருந்தது. But her delight was on the king. ஆனால் அவளுடைய மனமகிழ்ச்சியோ
ராஜாவின் பேரில் இருந்தது. Therefore her desires were granted. ஆகையினாலே அவளுடைய வாஞ்சைகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. Now I want you to think for a moment. நீங்கள் இதை சற்று யோசித்து பார்க்க விரும்புகிறேன். If an earthly king can do that for Esther, ஒரு பூலோக ராஜா எஸ்தருக்கு இதை செய்யக்கூடுமானால் how much more the King of Kings, the Lord of Lords, the Lord Jesus Christ will do for you and me if you are really delighted in the Lord. உண்மையாகவே கர்த்தர் பேரில் நான் மனமகிழ்ச்சியாய் நாம் இருப்போமானால் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தருமாய் இருக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எவ்வளவாய் நம்முடைய வாஞ்சைகளை நிறைவேற்றுவார் என்பதை நிச்சயித்துக் கொள்ளுங்கள். Somebody shout amen. ஆமென் என்று சத்தமாய் சொல்லுங்களேன். Hallelujah. Hallelujah. Esther's desires was granted and the Jews were delivered, and the Bible says there was a great joy and jubilance in the whole land of Shushan. எஸ்தருடைய வாஞ்சைகள், எஸ்தர் ராஜாத்தினுடைய வாஞ்சைகள் அவருக்கு அருள் செய்யப்பட்டது. அது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது சூசான் நகரத்திலே மிகுந்த சந்தோஷமும் களிப்பும் உண்டாயிற்று. Amen. ஆமென். Turn your Bible to the book of Esther chapter 8. எஸ்தரின் புத்தகம் 8வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். See verses 15 and 16. வசனங்கள் 15 16 பாருங்கள். Esther chapter 8 verses 15 and 16. எஸ்தரின் சரித்திரம் 8வது அதிகாரம் வசனங்கள் 15 16. And Mordecai went out from the presence of the king in royal apparel of the blue and white, and with a great crown of gold, and with a garment of fine linen and purple, and the city of Shushan rejoiced and was glad. அப்பொழுது மொர்தெகாய் இளநீலமும் வெள்ளையுமான ராஜவஸ்திரமும் பெரிய பொன்முடியும் பட்டும் இரத்தாம்பரமும் அணிந்தவனாய் ராஜாவிடத்திலிருந்து புறப்பட்டான். சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்திருந்தது. The Jews had light and gladness and joy and honor. இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. And every promise in the every city whithersoever the king's commandment and his decree came, the Jews had joy and gladness, a feast and a good day, and many of the people of the land became Jews, for the fear of the Jews fell upon them. ராஜாவின் வார்த்தையும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த எல்லா நாடுகளிலும் எல்லா பட்டணங்களிலும் யூதருக்குள்ளே அது மகிழ்ச்சியையும் களிப்பும் விருந்துண்டு கொண்டாடுதலும் நல்ல நாளுமாய் இருந்தது. யூதருக்கு பயப்படுகிற பயம் தேசத்து ஜனங்களை பிடித்ததினால் அவர்களில் அநேகர் யூத மார்க்கத்தில் அமைந்தார்கள். All because one woman delighted in the king. இதற்கான காரணம் ஒரே ஒரு ஸ்திரீ தன் ராஜாவின் பேரில் மனமகிழ்ச்சியாய் இருந்ததுதான். Hallelujah. Hallelujah. Sister, brother, சகோதரனே சகோதரியே, do you want peace and joy in your life? உங்களுடைய வாழ்க்கையிலே சமாதானமும் சந்தோஷமும் வேண்டுமா? Do you want peace and joy in your family circumstances? உங்களுடைய குடும்ப சூழ்நிலைகளிலே வட்டாரங்களிலே சமாதானமும் சந்தோஷமும் வேண்டுமா? Do you want God to turn all your sorrow into joy this month? இந்த மாதத்திலே உங்களுடைய துக்கங்கள் அனைத்தையும் தேவனாகிய கர்த்தர் சந்தோஷமாய் மாற்ற வேண்டும் என்கின்ற விருப்பம் இருக்கிறதா? Delight thyself in the Lord. தேவனாகிய கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியாயிருங்கள். Tell the Lord this morning. கர்த்தரை பார்த்து இந்த காலை வேளை சொல்லுங்களே, my heart's delight. ஆண்டவரே நீர்தான் ஐயா என்னுடைய இருதயத்தின் மன மகிழ்ச்சி. Come on church, shall we open our heart? Shall we open our mouth and say it? சபையாரே வாய்களை திறந்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாம் சொல்லுவோமா? Let God see the sincerity of your heart. உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற அந்த உத்தமத்தை கர்த்தர் பார்க்கட்டும். Lord, you are my delight. கர்த்தாவே நீர்தான் என்னுடைய மன மகிழ்ச்சி. Lord, you are my delight. நீர்தான் என்னுடைய மன மகிழ்ச்சி. Lord, you are my delight. நீர்தான் என்னுடைய மன மகிழ்ச்சி. Lord, you are my delight. கர்த்தாவே நீர்தான் என் மன மகிழ்ச்சி. This is the secret of your miracle. இதுதான் உங்களுடைய அற்புதத்துக்கான ரகசியமாக இருக்கிறது. Hallelujah. Hallelujah. Glory and honor to God. மகிமையும் கனமும் நம் தேவன் ஒருவருக்கே. The third blessing. மூன்றாவது ஆசீர்வாதம் Divine abundance. தெய்வீக செழிப்பு. Number 1, deliverance. முதலாவது விடுதலை. Number 2, jubilance. இரண்டாவது மகிழ்ச்சி. Number 3, abundance. மூன்றாவது நிறைவு. Turn your Bible to Genesis chapter 22. ஆதியாகமம் 22வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். And verse 3. மூன்றாவது வசனம். It's a well-known verse. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம். Genesis 22 verse 3. ஆதியாகமம் 22:3. Abraham rose up early in the morning. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து. This one verse is enough to prove his delight
upon God. இந்த ஒரே ஒரு வசனம் ஆபிரகாமுடைய மன மகிழ்ச்சி கர்த்தர் பேரில் தான் இருந்தது என்பதை நிரூபிக்க போதுமானதா இருக்கிறது. When he rose up early in the morning to do what God had told him to do. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்திருந்து கர்த்தர் அவனுக்கு சொன்னதை செய்யும்படி புறப்பட்டார். Abraham was delighted in the Lord and not in his blessing Isaac. ஆபிரகாம் தேவன் தந்த ஆசீர்வாதமாகிய ஈசாக்கின் பேரில் அல்ல கர்த்தர் பேரில் மனமகிழ்ச்சியாய் இருந்தார். See what the Bible says in verse 17 of that same chapter. அதே அதிகாரம் 17வது வசனத்திலே வேதாகமம் என்ன சொல்கிறது என்பதை பாருங்கள். Because Abraham's delight was upon the Lord and not upon his son Isaac. ஆபிரகாமுடைய மனமகிழ்ச்சி அவருடைய மகனாகிய ஈசாக்கின் பேரில் அல்லாமல் கர்த்தர் பேரில் இருந்தபடியினாலே. Verse 17 the Lord says 17வது வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், that in blessing I will bless thee and in multiplying I will multiply the seed as the stars of heaven and as the sand which is upon the seashore. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்றும். Now listen church. திருச்சபையாரை கவனியுங்கள். Abraham had a desire for a son. தனக்கு ஒரு மகன் வேண்டும் என்று சொல்லி ஆபிரகாம் அவருடைய இருதயத்திலே ஒரு வாஞ்சை இருந்தது. But his delight was upon the Lord. ஆனால் அவருடைய மன மகிழ்ச்சியோ கர்த்தர் பேரில் இருந்தது. He had a desire for a son. ஒரு மகனுக்காக ஒரு வாஞ்சை அவருக்குள்ளாக இருந்தது. But his delight was upon his God. ஆனால் அவருடைய மன மகிழ்ச்சியோ கர்த்தர் பேரில் இருந்தது. So God granted his heart's desire and multiplied his seed. ஆகினாலே தேவனாகிய கர்த்தர் அவருடைய இருதயத்தின் வாஞ்சைகளை அருள் செய்து அவருடைய சந்ததியை பெருகச் செய்தார். This is also true with Hannah of the Old Testament. பழைய ஏற்பாட்டு அன்னாளுடைய வாழ்க்கையிலும் இது உண்மையா இருக்கிறது. Hannah desired for a child. தனக்கு ஒரு பிள்ளை வேண்டும் என்று சொல்லி அன்னாள் வாஞ்சித்தாள். But her heart's delight was upon her God. ஆனால் அவளுடைய இருதயத்தின் வாஞ்சையோ இருதயத்தின் மன மகிழ்ச்சியோ கர்த்தர் பேரில் இருந்தது. Picture this scene before your eyes. இந்த காட்சியை உங்கள் கண்களுக்கு முன்பதாக சித்தரித்து பாருங்கள். Hannah keeping Samuel in her arms. அன்னாள் தன்னுடைய கரங்களிலே சாமுவேலை வைத்திருக்கிறாள். And as she says, இப்போது சொல்லுகிறாள், my soul rejoiceth in the Lord. என் ஆத்துமா கர்த்தருக்குள் களி கூறுகிறது என்று சொல்லுகிறாள். My desire is in my hand. என்னுடைய நான் வாஞ்சிக்கிறது என் கையில் இருக்கிறது. But my heart's delight is on my God. ஆனால் என்னுடைய மனமகிழ்ச்சியோ என் தேவன் பேரில் இருக்கிறது. Can I tell you something? உங்களுக்கு ஒன்றை சொல்லட்டுமா? The fulfillment of your desire depends on your delight in the Lord. கர்த்தர் பேரில் நீங்கள் கொள்ளுகிற மன மகிழ்ச்சியை பொறுத்துதான் உங்களுடைய இருதயத்தின் வாஞ்சைகளுடைய நிறைவேறுதலே அடங்கி இருக்கிறது, அமைந்திருக்கிறது. Sister, brother, don't forget all through your life. சகோதரனே சகோதரி, இதை உங்கள் வாழ்நாள் முழுவதும் மறக்க வேண்டாம். The fulfillment of your desire depends on your heart's delight on the Lord. உங்களுடைய இருதயத்தின் மனமகிழ்ச்சியினுடைய நிறைவை பொறுத்துதான் உங்களுடைய வாஞ்சைகளுடைய நிறைவு அடங்கி இருக்கிறது. Hannah delighted in the Lord and not in the blessing. அன்னாள் ஆசீர்வாதத்தின் மீது அல்ல கர்த்தர் பேரில் மனமகிழ்ச்சியாய் இருந்தாள். Therefore God blessed her abundantly. ஆகையினால் தேவனாகிய கர்த்தர் அவளை அபரிதமாய் ஆசீர்வதித்தார். God did not give her an ordinary son. தேவனாகிய கர்த்தர் அவளுக்கு ஒரு சாதாரண மகனை கொடுக்கவில்லை. God gave her a great prophet. தேவன் அவளுக்கு ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசியை கொடுத்தார். Hallelujah. ஹல்லேலூயா. Our God is a God of abundance. நம்முடைய தேவன் நிறைவின் தேவனாய் இருக்கிறார். Friend, the devil is in the business of division and subtraction. பிசாசானவன் வகுத்து குறைக்கிறத வேலையில தான் இருக்கிறான். But our God is in the business of addition and multiplication. நம்முடைய தேவனோ கூட்டலின் வேலையிலும் பெருக்கலின் வேலையிலும் தான் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். Do you want God's abundant blessing upon your life this month? இந்த மாதத்திலே தேவனுடைய நிறைவான ஆசீர்வாதம் உங்களுக்கு வேண்டுமா? Then delight yourself in the Lord. அப்படியானால் கர்த்தர் பேரில் மனமகிழ்ச்சியாய் இருங்கள். Hallelujah. ஹல்லேலூயா. Where there is delight in the Lord, there is also multiplication and abundance. எங்கே கர்த்தர் பேரில் மனமகிழ்ச்சி இருக்கிறதோ அங்கேதான் நிறைவும் பெருக்கமும் இருக்கிறது. Turn your Bible to Jeremiah chapter 30. எரேமியா 30வது அதிகாரத்திற்கு வேதத்தை திறந்து பாருங்கள். And verse 19. 19வது வசனம். Jeremiah chapter 30. எரேமியா 30வது அதிகாரம். Verse 19. வசனம் 19. And out of them shall proceed thanksgiving and the voice of them that make merry.
அவைகளில் இருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். In a different translation it says, வேறொரு மொழிபெயர்ப்பு இப்படியாய் சொல்லுகிறது, out of them shall proceed joy and delight of the Lord. அவைகளில் இருந்து கர்த்தர் பேரில் மகிழ்ச்சியும் மனமகிழ்ச்சியும் புறப்படுகிறதாம். Immediately see what God says. உடனடியாக தேவன் என்ன சொல்கிறார் என்பதை பாருங்கள். I will multiply them. நான் அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். Hallelujah. Hallelujah. They shall not be few, I will also glorify them, and they shall not be small. அவர்கள் குறுகி போவதில்லை, அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. Sister, brother, சகோதரனே சகோதரியே, wherever God sees hallelujah delight on himself, God multiplies. எங்கேயெல்லாம் தம் பேரில் மனமகிழ்ச்சி இருக்கிறதை தேவன் காண்கிறாரோ அந்த இடத்திலே தேவன் வர்த்திக்க பண்ணுகின்றார். God multiplies and God showers his blessings abundantly. தேவனாகிய கர்த்தர் அங்கே பெருக செய்கின்றார், தம்முடைய ஆசீர்வாதத்தை அளவில்லாமல் நிறைவாய் ஊற்றுகிறார். Hallelujah. Hallelujah. Believe what God is speaking to you this day. இந்த நாளிலே கர்த்தர் உங்களோடு பேசுகிறதை விசுவாசியுங்கள். The fourth blessing, நான்காவது ஆசீர்வாதம், divine acceptance. தெய்வீக அங்கீகரிப்பு. When you delight yourself in the Lord, கர்த்தர் பேரில் மனமகிழ்ச்சியா இருக்கும் பொழுது you shall experience divine acceptance. உங்களுடைய வாழ்க்கையிலே தெய்வீக அங்கீகரிப்பை அனுபவிப்பீர்கள். Turn your Bible to Luke's Gospel chapter 7. லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரத்திற்கு வேதத்தை திறந்து பாருங்கள். There's a very important truth here. இங்க மிக மிக முக்கியமான ஒரு சத்தியம் இருக்கிறது. Luke's Gospel chapter 7 and verse 50. லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 15வது வசனம். And he said to the woman, thy faith hath saved thee, go in peace. Luke's Gospel chapter 7 verse 50. லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 50வது வசனம், மன்னிக்கவும் 50வது வசனம். அவர் ஸ்திரீயை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போ என்றார். Go in peace. சமாதானத்தோடே போ. When Jesus said go in peace, சமாதானத்தோடே போ என்று ஆண்டவர் இயேசு சொன்ன பொழுது that means அதனுடைய அர்த்தம், when she came there was no peace in her. அவள் அங்கே உள்ளே வந்த பொழுது அவளுக்குள்ளே சமாதானமே இல்லை. Amen. ஆமென். And that's the reason Jesus said go in peace now. ஆகினால் தான் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், சமாதானத்தோடே போ. What is the reason that she did not have peace when she came in? அவள் உள்ளே பிரவேசித்த பொழுது அவளுக்குள்ளே சமாதானம் இல்லாததற்கான காரணம் என்ன? In verse 37. 37வது வசனத்திலே, follow me very carefully. நான் சொல்வதை தயவு செய்து கவனித்து கேளுங்கள். In verse 37. 37வது வசனம். The Holy Spirit says, பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், she was a sinner. அவள் பாவியாய் இருந்தாள். What does the Holy Spirit say? பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்லுகிறார்? She's not a sinner now. அவர் இப்பொழுது பாவி அல்ல, she was a sinner. பாவியாய் இருந்த. Amen. Amen. She repented of her sins. அவள் தன்னுடைய பாவத்திலிருந்து மனம் திரும்பினாள். Now she is a changed woman. இப்பொழுதோ அவள் ஒரு மாற்றப்பட்ட ஸ்திரீயா இருக்கிறாள். But ஆனால் still the people called her a sinner. ஜனங்கள் இன்னமும் அவளை ஒரு பாவி என்று அழைத்தார்கள். See how Simon called her in verse 39. 39வது வசனத்திலே சீமோன் அவளை எப்படி அழைக்கிறார் என்று பாருங்கள். Last part of verse 39. 39வது வசனத்துடைய கடைசி பாகம். See what he says. அவன் என்ன சொல்கிறார் பாருங்கள். She is a sinner. இவள் பாவியாய் இருக்கிறாளே. What does the Holy Spirit say? பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்கிறார்? She was a sinner. அவள் பாவியாய் இருந்தாள். But what does Simon say? ஆனால் சீமோன் இங்க என்ன சொல்கிறார்? She is a sinner. இவள் பாவியாய் இருக்கிறாள். I don't know to whom God is speaking. Listen. இங்க யாரோடு தேவன் பேசுகிறார் என்பது அடியேனுக்கு தெரியாது, கவனித்து கேளுங்கள். This troubled her a lot. இந்த காரியம் அவளுடைய இருதயத்தை மிகவும் சித்திரவதைக்குள்ளாக்கியது. Although she was forgiven, அவள் மன்னிக்கப்பட்டிருந்தும் கூட, although God has changed her, தேவன் அவளை மாற்றி இருந்தும் கூட, still people around her called her sinner. ஆனாலும் கூட பாருங்க, அவளை சுற்றி இருந்த ஜனங்கள் இவள் ஒரு பாவி என்று தான் அழைத்தார்கள். Still people around her always spoke about her past life. அவளை சுற்றி இருந்த ஜனங்கள் எப்பொழுதுமே அவளுடைய கடந்த கால வாழ்க்கை குறித்து தான் பேசினார்கள். And this really, hallelujah, broke her heart into pieces. இந்த ஒரே காரியம் அவளுடைய இருதயத்தை சுக்கு நூறாக உடைத்து போட்டது. But she said, ஆனால் அவள் சொன்னாள், I am not going to worry about what people say about me. என்னை குறித்து இந்த ஜனங்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை குறித்து நான் கலங்க மாட்டேன். I am going to take delight in my Lord. என் தேவனாகிய கர்த்தர்
கர்த்தர் பேரில் நான் மனமகிழ்ச்சியா இருக்க போகிறேன். I don't care what people say about me. என்னை குறித்து இந்த ஜனங்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை குறித்து அக்கறையே இல்லை. I am going to exhibit my heart's delight to Jesus Christ. என்னுடைய உள்ளத்தில் இருக்கிற இருதயத்தில் இருக்கிற மனமகிழ்ச்சியை என் ஆண்டவர் இயேசுவுக்கு நான் சொல்ல போகிறேன். She openly brought an alabaster box of ointment. அவள் வெளியரங்கமாக வெள்ளைக்கண் பரணி அந்த நலதம் என்கிற தைலத்தை கொண்டு வந்தாள். She broke it and anointed the feet of Jesus with that ointment. அவள் அதை உடைத்து ஆண்டவராக இயேசுனுடைய பாதத்தை அபிஷேகித்தாள். Listen church. இப்போது கவனித்து கேளுங்கள் சபையாரே. On that day, அந்த நாளிலே Jesus openly revealed his acceptance and proved to the other people that she is no longer a sinner. அந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பகிரங்கமாக அவருடைய அங்கீகரிப்பை அவளுக்கு தெரிவித்து அவள் இனிமேலும் ஒரு பாவியே அல்ல என்று இந்த முழு உலகத்திற்கும் பறைசாற்றி விட்டார். That was her heart's desire. அதுதான் அவளுடைய வாஞ்சையா இருந்தது. And Jesus fulfilled her heart's desire that day. அந்த நாளிலே அவளுடைய வாஞ்சையை ஆண்டவராகிய இயேசு நிறைவேற்றி முடித்தார். And that day Jesus openly acknowledged her spiritual condition. அந்த நாளிலே அவளுடைய ஆவிக்குரிய நிலைமையை வெளியரங்கமாக அவர் அங்கீகரித்தார். Before all the people, Jesus acknowledged a spiritual condition. மற்ற எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக அவளுடைய ஆவிக்குரிய நிலைமையை ஆண்டவராகிய இயேசு அங்கீகரித்தார். She did not reveal a hidden heart's desire. அவளுடைய இதயத்துக்குள்ளாக மறைந்திருந்த அந்த வாஞ்சை அவள் வாய்த்திருந்து சொல்லவே இல்லை. She did not reveal that to anyone. வேறு யாரிடத்திலும் அவள் சொல்லவே இல்லை. But Jesus knew her heart's desire. அவளுடைய இதய வாஞ்சையை இயேசு நன்கு அறிந்திருந்தார். That day Jesus fulfilled her heart's desire by saying, "Daughter, go in peace. Hereafter nobody can call you a sinner." அந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவளை பார்த்து சொன்னார், என் மகளே நீ சமாதானத்தோட போ, இனி மேலும் ஒருவரும் உன்னை பாவி என்று அழைக்க முடியாது. Hallelujah. Hallelujah. Divine acceptance. தெய்வீக அங்கீகரிப்பு. Friend, I want to tell you one thing. Listen to me. நண்பரே, அடியேன் ஒன்றை சொல்லுகிறேன், கவனித்து கேளுங்கள். If you delight yourself in the Lord, கர்த்தர் பேரில் நீங்கள் மனமகிழ்ச்சியா இருப்பீர்களானால் you need not prove to other people who you are. நீங்கள் யார் என்பதை மற்ற ஜனங்களிடத்திலே நீங்கள் நிரூபித்து காண்பிக்க வேண்டிய அவசியமே இல்லை. The Lord will prove to other people who you are. நீங்கள் யார் என்பதை மற்றவர்களுக்கு கர்த்தரே நிரூபித்து காண்பிப்பார். Somebody shout amen. ஆமென் என்று சத்தமாய் சொல்லுங்களேன். All that I need to do, நான் செய்ய வேண்டியது யாவும் இதுதான். Lord, you are my delight. ஆண்டவரே நீர் மாத்திரமே என்னுடைய மனமகிழ்ச்சி. People say so many things about me. ஜனங்கள் என்னை குறித்து 1000 பேசட்டும் ஐயா, I am not worried. அதை குறித்து நான் கலங்க மாட்டேன். My delight is on you, God. என்னுடைய மனமகிழ்ச்சி உம் பேரில் மட்டும் தான் இருக்கிறது. If you take that decision, இந்த தீர்மானத்தை நீங்கள் எடுப்பீர்களானால் the Lord will prove to other people who you are. நீங்கள் யார் என்பதை தேவனாகிய கர்த்தரே மற்றவர்களுக்கு நிரூபித்து காண்பிப்பார். I call this divine acceptance. இதை தெய்வீக அங்கீகரிப்பு என்று அழைக்கின்றேன். The last thought, கடைசி குறிப்பு divine assistance. தெய்வீக ஒத்தாசை. Don't forget these thoughts. இந்த கருத்துக்களை மறந்துவிட வேண்டாம். Deliverance, விடுதலை, jubilance, மகிழ்ச்சி, abundance, நிறைவு, acceptance, அங்கீகரிப்பு. not the last but not the least, கடைசியானாலும் முக்கியத்துவத்தில் குறைந்தது அல்ல, assistance, divine assistance. தெய்வீக ஒத்தாசை. Turn your Bible quickly. Just within 5 minutes I will close. இன்னும் 5 நிமிஷத்தில் முடித்து விடுகிறேன். சீக்கிரமாய் வேதத்தை திறந்து பாருங்கள். 2 Kings 2 ராஜாக்கள் chapter 2 இரண்டாவது அதிகாரம் verses 13 and 14. வசனங்கள் 13 14. 2 Kings 2 ராஜாக்கள் chapter 2 இரண்டாவது அதிகாரம் verses 13 and 14. வசனங்கள் 13 14. Again very familiar text. அனைவருக்கும் தெரிந்த வேத பகுதிதான். 2 Kings chapter 2 2 ராஜாக்கள் இரண்டாவது அதிகாரம் verses 13 and 14. வசனங்கள் 13 14. I would request all of you to turn your Bibles to look to this verse. தயவு செய்து அனைவருமே இந்த வேத பகுதி திறந்து பார்க்கும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். He took up also the mantle of Elijah that fell from him and went back and stood by the bank of Jordan. And he took the mantle of Elijah that fell from him and smote the waters and said, "Where is the Lord God of Elijah?" And when he also had smit the waters, they parted hither and thither,
and Elisha went over. பின்பு அவன் எலியாவின் மேல் இருந்து கீழே விழுந்த சால்வையை எடுத்து திரும்பி போய் யோர்தானின் கரையிலே நின்று எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்த உடனே அது இரு பக்கமாக பிரிந்ததினால் எலிசா இக்கரைப்பட்டான். Divine assistance. தெய்வீக ஒத்தாசை. The anointing that was upon Elijah assisted Elisha in parting the river Jordan into two. அந்த யோர்தான் நதியை இரண்டாக பிளக்கிற விஷயத்திலே எலியாவின் மீது இருந்ததான அபிஷேகம் எலிசாவுக்கு இறங்கி ஒத்தாசையாக அமைந்தது. The river Jordan could not hinder Elisha's progress. எலிசாவினுடைய முன்னேற்றத்திற்கு யோர்தான் நதி தடையாக இனிமேலும் இருக்க முடியவில்லை. What was the secret? ரகசியம் என்ன? Elisha delighted himself in Elijah. எலிசா எலியாவின் பேரில் மனமகிழ்ச்சியாய் இருந்தார். Amen. ஆமென். Elisha followed Elijah from Gilgal to Bethel. எலிசா எலியாவை கில்காலில் இருந்து பெத்தேலுக்கு போக மட்டும் பின் சென்றார். From Bethel to Jericho. பெத்தேலில் இருந்து எரிகோ வரைக்கும் சென்றார். From Jericho to Jordan. எரிகோவில் இருந்து யோர்தான் வரைக்கும். Elisha said to Elijah, எலிசா எலியாவை பார்த்து சொன்னார், as the Lord liveth, கர்த்தர் ஜீவிக்கிறவரை ஜீவிக்கிறது போல, and as thy soul liveth, உம்முடைய ஆத்துமா பிழைத்திருக்கிறது போல, as the Lord liveth, till the Lord liveth and till your soul liveth, கர்த்தர் உயிரோடு இருக்கிற வரைக்கும், உம்முடைய ஆத்துமா உயிரோடு இருக்கிற வரைக்கும், I will not leave you. நான் உம்மை விடுகிறது இல்லை என்று சொன்னார். Hallelujah. ஹல்லேலூயா. Elijah, now listen church. தயவு செய்து கவனித்து கேளுங்கள். Elisha had a desire for the double portion of the anointing. இரட்டிப்பான அபிஷேகத்தை குறித்ததான வாஞ்சை எலிசாவுக்குள்ளாக இருந்தது. But his delight was upon Elijah. ஆனால் அவருடைய மனமகிழ்ச்சியோ எலியாவின் பேரில் இருந்தது. Are you able to follow me? நான் சொல்வது உங்களுக்கு புரிகின்றதா? Elijah had a desire for the double portion of his master's anointing. தன்னுடைய எஜமானனாகிய எலியாவின் மீது இருந்த அபிஷேகத்தினுடைய இரட்டிப்பான அபிஷேகம் தனக்கு வேண்டும் என்கிற வாஞ்சை எலிசாவுக்குள்ளாக இருந்தது. But his delight was upon Elijah. ஆனால் அவருடைய மனமகிழ்ச்சியோ எலியாவின் மீது இருந்தது. Therefore, ஆகையினாலே the Lord granted his desire and he received the double portion of the anointing. தேவனாகிய கர்த்தர் அவருடைய இருதயத்தின் வாஞ்சை அருள் செய்து அவர் இரட்டிப்பான அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார். Now, do you want to experience divine assistance in crossing all your obstacles this month? இந்த மாதத்திலே உங்களுடைய எல்லா தடைகளையும் தாண்டி செல்லத்தக்கதான தெய்வீக ஒத்தாசை உங்களுக்கு வேண்டுமா? Then delight yourself in the Lord. அப்படியானால் நீங்கள் கர்த்தர் பேரில் மனமகிழ்ச்சியாயிருங்கள். This is also true in the case of Ruth. இது ரூத்தினுடைய வாழ்க்கையில உண்மையாய் இருந்தது. She delighted in the God of Naomi. நகோமியினுடைய தேவன் பேரில் அவள் மனமகிழ்ச்சியாய் இருந்தாள். Amen. ஆமென். We all know. நாம் அனைவரும் அறிந்திருப்பது, Both Ruth and Orpah, both of them said, we will not leave you. ரூத்தும் சரி ஓர்பாலும் சரி, நாங்கள் உம்மை விடுகிறதில்லை என்று அவர்கள் சொன்னார்கள். Now church, சபையாரை கவனியுங்கள். it is very easy to say so many things to the Lord. கர்த்தரிடத்திலே பல காரியங்களை சொல்வது மிக சுலபம். But what we do is important. ஆனால் நாம் என்ன செய்கிறோமோ செய்கிறது தான் மிக மிக முக்கியம். Ruth was for fellowship. ரூத்தோ ஐக்கியத்திற்காக இருந்தாள். Orpah was for favor. ஆனால் ஓர்பாலோ ஒரு தயவுக்காக இருந்தாள். These two represent today two types of believers in the church. இந்த இரண்டு பேருமே திருச்சபையில் இருக்கிறதான இரண்டு வகைப்பட்ட விசுவாசிகள் கூட்டத்தாரை முன் அடையாளப்படுத்துகிறார்கள். Ruth's delight was in the God of Naomi. ரூத்தினுடைய மனமகிழ்ச்சியோ நகோமியுடைய தேவன் பேரில் இருந்தது. But Orpah's delight was in the blessing. ஆனால் ஓர்பாலுடைய மனமகிழ்ச்சியோ ஆசீர்வாதத்தின் பேரில் இருந்தது. Orpah went back. ஓர்பால் பின்னிட்டு போனாள். But Ruth did cleave unto Naomi. ஆனால் ரூத்தோ விடாமல் நகோமியை பற்றி கொண்டாள். And Ruth experienced the divine assistance in getting into the field of Boaz and finally Boaz himself. போவாசினுடைய நிலத்துக்குள்ளாக பிரவேசிக்கிறது மாத்திரமல்ல, முடிவிலே போவாசையை அடையத்தக்கதான தெய்வீக ஒத்தாசையை இந்த ரூத் பெற்றுக்கொண்டாள். Now, do you want to enjoy divine assistance this month? இந்த மாதத்திலே உங்களுடைய வாழ்க்கையிலே தெய்வீக ஒத்தாசையை நீங்கள் அனுபவிக்க விரும்புகிறீர்களா? Delight yourself in the Lord. கர்த்தர் பேரில் மனமகிழ்ச்சியாயிருங்கள். The fulfillment of your desire
depends on your heart's delight in the Lord. கர்த்தர் பேரில் நீங்கள் கொண்டிருக்கிற மனமகிழ்ச்சியை பொறுத்துதான் உங்களுடைய இருதயத்தின் வாஞ்சைகளுடைய நிறைவேறுதலே அடங்கி இருக்கிறது. Will you close your eyes right now? இப்போது உங்களுடைய கண்களை மூடுவீர்களா? I feel the wonderful presence of the Lord. கர்த்தருடைய அற்புதமான திரு சமூகத்தை அடியேன் உணர்கிறேன். Delight thyself in the Lord, and he shall fulfill all your heart's desire. உன் தேவனாகிய கர்த்தர் பேரில் மனமகிழ்ச்சியாயிரு, அப்பொழுது அவர் உங்கள் இருதயத்தின் வாஞ்சைகள் யாவையும் அருள் செய்வார். Why don't we stand up to your feet right now? நாம் அனைவரும் ஏன் எழும்பி நிற்க கூடாது? Thank you, Jesus. நன்றி ஆண்டவரே. Within a few minutes we are going to close this service. இன்னும் சில நிமிஷத்தில் இந்த ஆராதனை முடிக்க போகிறோம். I feel the wonderful presence of the Lord. கர்த்தருடைய அற்புதமான திரு சமூகத்தை அடியேன் உணர்கிறேன். Friend, there is only one way to get your desires fulfilled, and that is to delight yourself in the Lord. நண்பரே, இன்றைக்கும் கூட உங்களுடைய வாஞ்சைகள் நிறைவேறுவதற்கான ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. அது என்னவென்றால் உங்கள் இருதயத்திலே கர்த்தர் பேரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பதுதான். That is only one way that your heart's desires can be fulfilled, and that is to delight yourself in the Lord. உங்களுடைய இருதயத்தின் வாஞ்சைகள் நிறைவேறுவதற்கான ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. அது என்ன? கர்த்தர் பேரில் நீங்கள் மனமகிழ்ச்சியா இருக்கிற மனமகிழ்ச்சி மட்டுமே. God wants to fulfill your heart's desire in this month of March 2016. 2016 ஆண்டு மார்ச் மாதத்திலே தேவனாகிய கர்த்தர் உங்கள் இருதயத்தின் வாஞ்சைகள் யாவையும் நிறைவேற்ற சித்தம் கொண்டிருக்கிறார். But one condition. ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை தான். Delight yourself in the Lord. கர்த்தர் பேரில் மனமகிழ்ச்சியா இரு. Shall we open our mouth and thank the Lord? வாய்களை திறந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? Thank you, Holy Spirit. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. God never speaks to us in vain. தேவன் ஒருபொழுதும் விருதாவாய் பேசுகிறவர் அல்ல. Hallelujah. Hallelujah. I feel the mighty anointing of the Holy Spirit. பரிசுத்த ஆவியினுடைய பலத்த அபிஷேகத்தை அடியேன் உணர்கிறேன். I feel the mighty anointing of the Holy Spirit. பரிசுத்த ஆவியினுடைய பலத்த அபிஷேகத்தை அடியேன் உணர்கிறேன். Make a fresh commitment this morning. இந்த காலை வேளையிலே ஒரு புதிய அர்ப்பணிப்பை ஏறெடுங்கள். Tell the Lord. கர்த்தரை பார்த்து சொல்லுங்க. Lord, it's true that I have desires in my heart. என்னுடைய இருதயத்திலே வாஞ்சைகள் பல இருக்கிறது, உண்மைதான் ஆண்டவரே. But my delight is on you, Lord. ஆனால் என்னுடைய மன மகிழ்ச்சியோ உம் பேரில் மட்டும்தான் ஐயா. You are my delight, Lord. நீர்தான் என்னுடைய மன மகிழ்ச்சி ஐயா. You are my joy. நீர்தான் என்னுடைய மகிழ்ச்சி ஐயா. My joy is in you, Lord. என்னுடைய மகிழ்ச்சி உம்மில்தான் ஆண்டவரே. My joy is in you, God. என்னுடைய மகிழ்ச்சியே உம்மில்தான் இருக்கிறது ஐயா. Thank you, Holy Spirit. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. Heavenly Father, we praise and thank you this day. பரலோக பிதாவே, இந்த நாளிலே உமக்கு துதி சொல்லி நன்றி செலுத்துகிறோம். Thank you for bringing us together, Lord, and thank you for speaking to us this morning. ஆண்டவரே, இன்றைக்கு எங்களை உம்முடைய சமூகத்துக்குள்ளாய் அழைத்து கொண்டு வந்து எங்களோடு நீர் பேசின உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி. Lord, you have revealed to us this day your heart's expectation. உம்முடைய இருதயத்தின் எதிர்பார்ப்பை நீர் தெரிவித்திருக்கிறீர். ஆண்டவரை விளக்கி இருக்கிறீர் ஐயா. And we take a decision as one family this morning. இன்றைக்கு ஒரே குடும்பமாக நாங்கள் ஒரு தீர்மானம் செய்கிறோம். We take delight in you, Lord. உம்மிலே நாங்கள் மனமகிழ்ச்சி கொள்ளுவோம் ஐயா. Holy Spirit, continue to speak to us. பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து அடியார்களோடு பேசுவீராக. Bless everyone present here. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. May good hand rest upon every head bowed this morning. சிறந்தாத்திருக்கிற ஒவ்வொரு மீதும் நன்மையான கரம் தங்கட்டும் ஐயா. All through this month, Lord, may your blessing be upon your people. இந்த மாதம் முழுவதும் கர்த்தாவே உம்முடைய ஆசீர்வாதம் ஜனத்தார் மீது தங்கட்டும். We commit our lives, our families, our children, our ministry, our secular job, everything into your hands. எங்களுடைய குடும்பங்கள், ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய ஊழியம், எங்களுடைய வியாபாரம், தொழில் எல்லாவற்றையும் உம்முடைய கரத்திலே சமர்ப்பித்து விடுகிறோம். Lord, we give you glory and honor once again. ஒரு விசையாகும் ஒருவருக்கே சகல துதிகன மகிமை செலுத்துகிறோம். We must decrease, you must increase, Lord. ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் சிறுக வேண்டும், நீர் மாத்திரம் பெருக வேண்டும். All glory and honor be ascribed to thy holy name, Father. உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கே சகல துதி கன மகிமை உண்டாவட்டும். In the wonderful name of the Lord Jesus Christ we pray. ஆண்டவராகிய இயேசுவின் அற்புத நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Amen and amen. ஆமென்.